அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுது. அது 2 வீலர்னா வச்சுங்க, 4 வீலர்னா வச்சுங்க, ஏன் சைக்கிள் கூட வச்சுங்க. ஒரு சில பேருக்கு நடந்து போனால் கூட கை கால்கள் அடிபடும். நம்ம தலையெழுத்தேன்னு நம்ம ரோடு ஓரமாக நடந்து போயிட்டுருப்போம். எங்கேயோ இருந்து ஒரு சைக்கிள்காரன் இல்லை ஒரு 2 வீலர்காரன் வந்து நம்ம காலில் இடித்து நம்ம மேலே விழுந்து ஒரே ரணகலை ரத்த கலையாகிடும். இதை கேட்டிங்கன்னா அடிதடியில் சண்டை வேறு. அதனால் நம்ம போகிற காரியமும் கெட்டு போயிடும். நம்ம செய்கிற அந்த வேலையும் கெட்டு போய் நமக்கு பலவித பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையோ கொடுத்துரும். அந்த நாள் முழுவதும் மிக மோசமான நாளாக இருக்கும். இப்படிப்பட்ட விபத்து நடப்பவர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லத்தர அந்த நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நிறைய எலுமிச்சம்பழம் செய்வாங்க, அமாவாசையில் சுற்றி போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ருத்ர கோவில். இந்த ருத்ர கோவில் என்னன்னா காளி கோவில், துர்கா கோவில். அது எதிரில் நம்ம வாகனங்களை நிறுத்தி ஒரு பூஜை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியை ராத்திரியில் எங்கே நீங்கள் நிறுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். எந்த மரத்தின் கீழே நிறுத்தியிருக்கீங்க, அது எப்படியாப்பட்ட இடம், குப்பைகள் நிறைந்த இடமா, அதே மாதிரி அந்த இடிஞ்சு போன வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நிறுத்தியிருக்கீங்களா, இல்லை ரொம்ப அசுத்தமான இடத்துல நிறுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் நீங்கள் அந்த வண்டி எடுத்து உள்ளே உக்காந்த உடனே இந்த ஸ்மெல் எப்படி இருக்குது, ஒரே நாறுதா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே வெளியே இருக்கிற அழுக்கு அந்த அழுகிய நாற்றம் எல்லாம் உள்ளே வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து வண்டியில் வச்சுங்க. நான் 2 வீலர் சைக்கிளுங்கெல்லாம் எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு ரக்ஷை தருவாங்க. அந்த ரக்ஷையினுடைய கைக்குட்ட அளவுக்கு இருக்கும், அதை வந்து கட்டி வச்சுக்கோங்க. துர்தேவதைகளோ அல்லது துர்வாசனைகளோ உங்களுக்கு அண்டாது, தொடர்ந்து வராது. நேற்று இரவு வரும்போது ஏதாவது ஊர்வலம் வந்துதா, அந்த ஊர்வலம் எதிர்பட்டு அந்த பூக்கள் எல்லாம் மேலே விழுந்துதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு மட்டும் மேலே விழுந்தால் அதனுடைய பலன் இல்லை, இந்த எந்திரங்களுக்கும் அது பாதிக்கும், வாகனங்களையும் அது பாதிக்கும், வாகனங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் கோவிலில் போய் பூஜை போடுறதும் மஞ்சள் நீர் தெளிப்பதும் அற்புதமான பலன் கொடுக்கும்.